ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபின்னு சொல்லலாம். கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. அதாவது நம்ம பிளாக் சென்னா வச்சு இன்றைக்கி வந்து கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த கடலைக்கறி பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் நம்ம ஊற வச்ச சுண்டலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் கடலை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கடலைக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் அரை வெங்காயம், அரை தக்காளி, 2 பச்சை மிளகா உள்ளே சேர்த்துட்டு, தக்காளி வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு குட்டி தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா இந்த கடலையோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கடலையை வந்து நான் பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலாவை வந்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய லெவல் மசாலா இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மல்லித்தூள் மட்டும்தான். மல்லித்தூளும் மிளகாய் பொடி 2யும் லேசாக வறுத்துட்டா போதும். லேசாக ஃப்ரை பண்ணோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். மசாலா வந்து எந்த வகையிலும் லேசாக கருகுனாலும் இந்த ரெசிபி வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால் இந்த மசாலா மட்டும் பார்த்து பர்ஃபெக்டாக லேசாக ஃப்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளவே தான் மசாலா. ஆல்ரெடி வெந்துகிட்ருக்க பிளாக் சென்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நான் திரும்பவும் சொல்கிறேங்க. இந்த கடலையோட இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க மசாலாஸை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயுமா கட்டிப்படும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் வந்து கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி நம்ம ஃபஸ்ட் டைமாக நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா இந்த மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக்கர்லேயே கொதித்து வரும்போது நல்லா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நம்ம எந்த அளவுக்கு கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை வந்து விசில் போட்டுடலாம். நம்ம சென்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5, 6 விசில் போட்டிருக்கேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ராகி இட்லி, நான் புட்டு செய்யலைங்க. ராகியில் இட்லி தான் பண்ணி இன்னைக்கு கடலைக்கறி சேர்த்து காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கடலையெல்லாம் ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்குங்க. ஸோ இன்னுமே இந்த கடலைக்கறி பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்தோம்னா நல்லா வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக கிடைக்கும். இதோட கொஞ்சம் சோம்பு மட்டும் சேர்த்து அரைச்சி உள்ளே சேர்த்து பாருங்கள். ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருவோம். நல்ல ஒரு அத்தென்டிக்கான கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டேங்க. இன்னுமே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கடலைக்கறி வந்து ரெடி ஆயிரும். இந்த கடலைக்கறிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப கடலைக்கறி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரே ஒரு
காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகாய் நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஒரு 4, 5 சின்ன வெங்காயத்த குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி நல்லா வதக்கிரலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க கடலைக்கறிய உள்ள சேர்த்துட்டோம்னா, கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறி வந்து ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு புட்டு பண்ணலங்க. புட்டு மிக்ஸ் என்கிட்ட இல்ல. அதனால நான் இன்னைக்கு புட்டு பண்ணல. நல்லா ராகி இட்லிக்கு மாவாட்டி வச்சிருக்கேங்க. அந்த மாவுல தான் பக்கத்து அடுப்புல இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். இட்லியோடையும் ரொம்பவே இந்த கடலைக்கறி நல்லாருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லங்க, தோசைக்கு, சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி பத்தல. கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இன்னுமே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்தா, அந்த கலர் எல்லாம் நல்லா மாறி, நமக்கு பெர்ஃபெக்ட்டான கலர்ல பார்த்தீங்கன்னா, கடலைக்கறி கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ஃபைனலா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதே மாரி இந்த கடலைக்கறிக்கு ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னுமே ஃப்ளேவர் நல்லாருக்கும். அதே மாரி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ, அந்த ஃப்ளேவர் இன்னுமே ரிச்சா இருக்குங்க. எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துரலாம். வாங்க இப்ப பிளேட்டிங் பண்ணிரலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க ராகி இட்லியோட நான் கடலைக்கறி சேர்த்து இன்னைக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த கேரளா ஸ்பெஷல் கடலைக்கறிய நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. வீட்ல உள்ள பெரியவங்களுக்கும் செஞ்சு குடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ் ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.